தீபாவளியை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் பல கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்திலேயே ஆடுகள் விற்பனையில் இரண்டாவது மிகப்பெரிய சந்தையான மதுரை திருமங்கலத்தில் தீபாவளியை முன்னிட்டு ஆட்டுச் சந்தை நடைபெற்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் என பல மாவட்டங்களில் இருந்தும் ஆடுகள் கொண்டுவரப்பட்டு சுமார் 3000 முதல் 40,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டன. நேற்று ஒரு நாள் மட்டும் 7 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனுடைய மதிப்பு ஒரு 7 கோடி ரூபா இருக்கேன். வெளி மாவட்டத்திலிருந்து ஆடு வந்திருக்கு, வெளி மாநிலத்திலிருந்து ஆடு வந்திருக்கு. இங்கிட்டு தக்க திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருச்சி இப்படி பக்கம்லாம் இருந்து ஆடு வரேன். மாவட்ட அளவுலையான ஆடு வரேன், வட்டார தலைவனையான ஆடு வரேன். செம்பரி ஆடு வருது, வெள்ளாடு வருது. மதுரை மாவட்டத்திலே சிறப்பான சந்தை, தமிழ்நாட்டிலே 2வது பெரிய சந்தை. வெள்ளாடு, செம்பரி ஆடு, அனைத்துக்கு மலை ஆடுகள், அனைத்து டைப்லேயும் ஆடு வருது. ஆட்டுடைய மதிப்பு ஒரு 7 கோடி ரூபா இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்ததில் ஒரு ஆடு குறைஞ்சது 3000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா வரைக்கும் இருக்கும் விற்பனையாக குறைஞ்சது. இதேபோன்று தருமபுரி நல்லம்பள்ளி சந்தையில் சேலம், கிருஷ்ணகிரி, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆடுகள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. ஆடுகளின் எடைக்கேற்ப 10,000 முதல் 25,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானது. இதனால் 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.